மருமகளே ஓரமா வா, ட்ரெயின் வந்து பாரு. ட்ரெயின் வந்துச்சு, வாங்க ஏறலாம். மருமகளே அது நம்ம போகிற ட்ரெயின் இல்லை, நம்ம போகிற ட்ரெயின் செகப்பு கலரில் இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் போல, எங்கே தூரமாக போகுது. தூரம் வந்து நில்லு. பிங்க் கலர் ட்ரெயின் சொல்கிறீங்களா? அது வந்து சாதா ட்ரெயின், இது வந்து மெட்ரோ ட்ரெயின். நம்ம இதில் தான் போகிறோம். ஏடி நாலு சுடிதார் டாப் வாங்கிறதுக்கு அடி வண்ணாரப்பேட்டைக்கு போகிறோம். இவன் என்ன சொல்கிறா இவன்? அந்த பிங்க் கலர் ட்ரெயினில் எப்போ வரும்? ஏடி அதில் போகலாண்டி, இதில் காசு அதிகமாக கேட்க போகிறாங்கடி. அதான் இந்த ட்ரெயினில் 5 ரூபா தான் டிக்கெட்டு. நம்ம எங்கே வேணால் போகலாம். இன்றைக்கி வந்து இந்த ட்ரெயின் வந்து உருவாக்கின நாள் போல இருக்குது. அதனால் எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாளைக்கு 5 ரூபா கொடுத்து டிக்கெட்டில் ஒருத்தருக்கு 5 ரூபா டிக்கெட் வாங்கி போகலாம். நான் ஃபோனில் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். வாங்க யாரும் அப்படியே பேசி இந்த ட்ரெயின் போயிடும் போலுதா. இது 5 ரூபா தான் டிக்கெட்டா? பரவாயில்லையே பெரிய பொண்ணு, இந்த ட்ரெயின் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பெரிய பொண்ணு. வா வா எல்லாம். பெரிய பொண்ணு டிரைவர் கிட்ட சொல்லு, நம்ம நேரத்துக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏடி டிரைவர் டீ குடிக்க போயிருக்காரு போல, டே உள்ளே யாருமே இல்லை. ஏங்க நம்ம போய் முடியலாம். ஐயோ இந்த கும்பலை கூட்டின்னு வந்துட்டு நான் என்னென்ன படப்புறம் தெரியல. இன்றைக்கி அவர் வந்து டிரைவர் இல்லை, பைலட் சொல்லணும். உள்ளதாக இருக்கிறாங்க அந்த கண்ணாடி தெரியல. நமக்கு வண்டி எடுக்க போகிறாங்க, இங்கே நின்று கதை பேசி நிற்க போகிறீங்க. டிக்கெட்லாம் கரெக்டாக எடுத்தீங்க? காட்டி இப்படி பார்க்கலாம் டிக்கெட்லாம். நான் நம்ப முடியாது. டிக்கெட் எடுத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வித்தவுட்டில் கூட கூட்டின்னு போவேன். அதெல்லாம் காட்டுறேன். அத்தை ஃபோனில் இருக்க முதல் வண்டியில் ஏறுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. மருமகளே இது ஏரோப்ளைனா ட்ரெயினா? இவ்வளோ சூப்பராக இருக்குது, ஜிலு ஜிலு ஜிலுன்னு வேறு இருக்குது. ஆமாம் ஆமாம், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அப்படியே பல 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 பலன்னு இருக்குது பேர். அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் போல இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஆமாம், சாப்பாடு போட்டு சாப்பிட்டு எடுத்து நாஸ்தி பண்ணிடுவோம். இது நம்ம ஊர் ட்ரெயினை நம்பவே முடியலையே. இது கொஞ்சம் காலியாக வேறு இருக்குல்ல. நிறைய பேருக்கு தெரியாது போல இருக்குது இன்னைக்கு 5 ரூபாய்க்கு ட்ரெயின். போ ஏறுவாங்க, போய் உட்காருங்க போய். பெரிய பொண்ணு நம்ம வீட்டுக்கு போக தேவையில்ல, இந்த ட்ரெயின்லேயே இருந்துடலாமா? அத்தை என்னத்த சொல்கிறீங்க? ஆமாம் பெரிய பொண்ணு, இந்த ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெரிய பொண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் தான் 5 ரூபாய்க்கு விட்டுருவாங்க. தினமும் வரனா ஒரு ஸ்டாப்பிங்கே நிறைய காசு. சீக்கிரம் போய் இடத்த போய் உட்காருங்க, கூட்டம் வந்துட போகுது. மருமகளே காப்பி டீ எதுனா வந்தா பாரு, வாங்க. ஆமாம் எனக்கு கூட சம்சா வேணும், சம்சா வந்தா பாரு. கேஞ்சுது போ, இங்கே அதெல்லாம் வராது. காப்பி சம்சால் தான். ஐயோ கும்பிட்டு உட்காருங்க தயவு செஞ்சு. என்னடி இது, ஒரு சம்சா கூட வந்து விற்காதா? அப்புறம் பட்னியாக போக சொல்கிறியா? எனக்கு காப்பி வேணும்பா இப்போ. ட்ரெயினை விட்டு இறங்கினா தான் காப்பிலாம் உட்காருங்க. அப்போ கீரை கட்டு, புதினா, வாழைப்பழம் அதெல்லாம் மட்டும் எடுத்துன்னு வருவாங்களா? ஏண்டி அதெல்லாம் எதுவுமே அலோடு கிடையாதுரி. லோக்கல் ட்ரெயினில் போகிறதெல்லாம் கூட்டின்னு வந்து மெட்ரோ ட்ரெயினில் விட்டோம் பார்த்தியா? என்ன தான் முதல்ல அடிக்கணும். கதவுலாம் வேற தானாக மூடிச்சு. திறந்து வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா கூட அது கூட முடியல. இது திறந்து வேடிக்கை பார்க்க போகிறீங்களா? அத்தை இது பள்ளத்தில் மேலே பிரிட்ஜு மேலே அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போவோம். வேடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் போய் சேர்ந்துருவீங்க. முதல்ல கதவு திறக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக் கதவு. அது ஓ அதானே, நான் போய் இழுத்து பார்த்தேன், திறக்க முடியல. உங்கள் முதல்ல அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறக்க கூட போகிறேன் பாருங்க அத்தை. 5 ரூபாய் கொடுக்குறாங்க சொல்லிட்டு இந்த ட்ரெயின் இட்டுன்னு வந்துட்டேன். ஒரு கதவு திறந்து கூட வேடிக்கை பார்க்க முடியல. பாவம் கிராமத்துலேயே இருக்கீங்களே. இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் கூட்டின்னு போயிட்டு உங்களுக்கு சந்தோஷப்பத்தலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், என் சந்தோஷத்தில் நீங்கள் இது பண்ணிவிடுவீங்க பொழுது. சரி சரி கோவப்படாது மருமகளே. சரி சரி நான் அமைதியாக வரேன்னா. அந்த ஏசியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணு பெரிய பொண்ணு, ரொம்ப குளிருது. இந்த ரிமோட்டை எங்கே வச்சாங்கன்னு தெரியலையே, இதை தேடி பார்க்குறேன். ஃபேன் இருந்தால் போட்டு விடு, இந்த ஏசி ஆஃப் பண்ணிவிடு. இது என்ன ட்ரெயினா இல்லை உங்கள் வீடான்னு தெரியலையா? உங்கள் வீடு நினச்சிருக்காங்க பொழுது.